விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம்னா என்ன? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி ஒருவேளை சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அவர் மீது நம்பிக்கை வைப்பது தான் விசுவாசம். அவிசுவாசம்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சந்தேகப்பட்டு சூழ்நிலைகளை பார்த்து நம்பிக்கை இழப்பது தான் அவிசுவாசம். ஆண்டவர் அற்புதம் செய்வாங்கன்னா அது விசுவாசம். ஆண்டவர் அற்புதம் செய்வாங்களா அப்படின்னு என்ற கேள்வி வந்தால் நாம் ஆண்டவர் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. 12 வருடமாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று விசுவாசித்து விடுதலையை பெற்றார். நாமும் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கிறதோ, என்ன பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலும் அதை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் எந்த விடுதலையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது சகோதர சகோதரிகள். எனவே மனம் திரும்புங்கள். நீ விசுவாசித்தால் ஆண்டவருடைய தேவனுடைய மகிமையை காண்பா என்று ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசியுங்கள். நன்றி. ஆமென்.